அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். கடந்த 45 நாட்களாக மேச ராசியிலே விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்தார். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருந்தார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானது நேர் 7ஆம் வீட்டிலே களத்திரஸ்தானத்திலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ஒரு 46 நாட்களுக்கு ரிஷபராசியில் குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 27ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை சனி பார்வையிலிருந்து செவ்வாய் விலகுகிறார். இது விருச்சிக ராசிக்கு மிக மிக சிறப்பு. சனி பகவான் பார்வையில் சத்ருஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு, கடன் காட்சி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனிச்செவ்வாய் பார்வையில் இருந்தாலே, சனிச்செவ்வாய் கூட்டணி என்றாலே உலக மக்களுக்கே தொந்தரவு தான். அடுத்த 46 நாட்கள் குருமங்கள யோகம். குருமங்கள யோகம் விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே நிகழும் போது சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும். அது காலபுருஷனுக்கு 2வது வீடு குடும்பஸ்தானமாக இருக்கும்போது குடும்பத்தில் சுபகாரியங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும். உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள். தெய்வ காரியங்கள், கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். அடுத்த 46 நாட்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் ஆறுபடை முருகன் கோயிலில் நீங்கள் பழனிக்கு போகலாம், திருச்செந்தூர் போகலாம், சுவாமிமலை போகலாம், திருத்தணி போகலாம். ஆறுபடை முருகன் கோயிலில் நீங்கள் போய் வழிபடலாம். செவ்வாய் குருவினுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், வீர தைரியக்காரகன். 9 நவகிரகங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய். காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம். சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்ற பல மன்னர்கள், சர்வாதிகாரிகள், வீரர்கள், சாதனையாளர்களாக செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் நேர் 7ஆம் வீட்டிலே, காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே, சூரிய பகவானுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலும், சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், தன்னுடைய சுய நட்சத்திர மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டிலே குருமங்கள யோகம் நிகழ்கிறது. விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து விருச்சிக ராசியை பாரி செய்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். வெறுங்கண்டத்திலிருந்து தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேறி விட்டீர்கள். இனிமேல் பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்புகள், பயம் இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பரிசும் போது பெருங்கண்டம் தாண்டி விட்டீர்கள். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இல்லை. எதிர்பார்த்த நன்மைகள் தானாக தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மைகள் உங்களை தானாக தேடி வரப்போகிறது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பகை, விரோதம், எதிர்ப்புகள் இதெல்லாம் நீங்க போகிறது. கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்க, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெற்றி கிடைக்க போகிறது. தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் விருச்சிக ராசிகளுக்கு வெற்றியாகும். வருமான உயர்வு கொடுக்கும். வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு வெடுக்குன்னு பேசாதீங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி,
தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு வெடுக்குன்னு பேசாதீங்க. செவ்வாய் வந்து காரமாக போர்ஸாக உங்களை வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு இயக்க போகிறார். அதனால் வந்து வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு மற்றவரிடம் போர்ஸாக பேசாதீங்க, பணிவாக பேசுங்க. உங்கள் காரண காரியங்கள், நீங்கள் வந்து செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும். உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நன்மைகள் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியுடன் ஜென்ம ராசிநாதன் சேரும்போது குடும்ப நபர்கள் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பார்கள். குடும்பத்துடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வேலை விருச்சிக ராசி என்பதற்கு பெரியளவு ஆதாயம் பொருளீட்டி தரப்போகிறது. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும். கணவன் வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருந்தால் சரி, மனைவி பெற்றிருக்கக்கூடிய கடனாக இருந்தால் சரி, அந்த கடன் பிரச்சனை 7ஆம் வீட்டில் குருமங்கள யோகம் எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செல்கின்ற காரியங்கள் காரிய தடை விருச்சிக ராசி என்பதற்கு நீங்கும். எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் குருமங்கள யோகம் விருச்சிக ராசி என்பதற்கு குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்தி வைக்கப் போகிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருபாலினருக்கும் வரன் பார்த்தா உங்களுக்கு பிடித்த மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் செட் ஆகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் விருச்சிக ராசி என்பதற்கு கைகூடி வந்துவிட்டது. சகல திருமண தோஷமும், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தடைபட்டு கொண்டிருந்த சகல திருமண தோஷமும் விருச்சிக ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் நிவர்த்தி ஆகப் போகிறது. இது வந்து உங்களுக்கு நல்ல நேரம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா ராசிநாதனும் குடும்ப பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 2 கிரகங்கள் கூட்டணி சேரும்போது 2 கிரக பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கும்போது எதிர்வரக்கூடிய இந்த 46 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சுகக்கேடு நீங்கி சுக மேன்மை பெற போகிறீங்க. சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் விலகும்போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். சர்க்கரை, பிரஷரு, எதற்கெடுத்தாலும் வெட்டுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆத்திரமாக அவசரமாக செயல்பட்டு கொண்டு இருந்தீங்க. அந்த நிலையெல்லாம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த 46 நாட்கள் நிவர்த்தியாக போகிறது. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. நீங்கள் குடும்ப நபர்களிடமும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து வெட்டு 1 துண்டு 2 இருக்கும். கொஞ்சம் தன்மையாக பணிவாக பேசுங்க. மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழும்போது விருச்சிக ராசி என்பவர்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி எடுக்கும்போது உடனே பலிதமாகும். உடனே வந்து வருமானத்திற்கு உண்டான வழிவகையை இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு காட்டப் போகிறார். விருச்சிக ராசி என்பவர்கள் இனிமேல் வந்து முயற்சி செய்யலாம். குரு பலனும் இருக்கிறது, உங்கள் ராசிநாதனுடைய பலனும் இருக்கிறது. உங்களை அடித்து கொள்ள ஆளே இல்லை. உங்கள் பிள்ளைகள் உங்கள் தந்தையிடம் அல்லது பூரிய சொத்துக்கள் வழியில் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா விருச்சிக ராசி என்பதற்கு அதெல்லாம் வந்து நீங்க போகிறது. 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். சளி, காய்ச்சல், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது. 7ஆம் வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது நீங்கள் வந்து மனக்கலக்கம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அவசரப்படாமல் செயல்படணும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பண நஷ்டம் ஏற்பட்டு விடும். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்கள் பேச்சை கேட்காதீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கின்ற காலகட்டங்களில் குடும்ப நபர்களை தவிர வெளியிடத்தில் வந்து வேறு நபர்களிடம் நீங்கள் வந்து ஐடியா கேட்கும்போது உங்கள் குடும்பத்தில் தான் பிரச்சனை வரும். கூடா நட்பு கேடாய் விளைந்து விடும். விருச்சிக ராசி என்பவர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. பெரிய அளவு நீங்கள் வந்து தடைகளை தாண்டி வந்து விட்டீர்கள். 7ஆம் வீட்டிலே குருமங்கள யோகம் உங்களுக்கு நல்ல யோகத்தையே கொடுக்க போகிறது. தொழில்ஸ்தானாதிபதி பாக்கியத்திலே இருக்கும்போது தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு, தந்தையிடம் விதண்டாவாதம் பேசாமல் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் போது விருச்சிக ராசி என்பதற்கு குருமங்கள யோகம்
நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது. வெற்றி நிச்சயம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.